விவாகரத்து ஓர் இஸ்லாமிய பார்வை என்ற தலைப்பின் கீழால் அல் குர்ஆனும் நபிகளாருடைய பொன்மொழிகளும் நமக்கு வழிகாட்டுகின்ற ஒரு சில வழிகாட்டுதல்களை இந்த ஹுதுபாவில் நாங்கள் தெரிந்து கொள்வோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா இரண்டு மனங்கள், ஆண் பெண் என்ற இரண்டு பேரும் இணைந்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கையை குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை என்று இஸ்லாம் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த இணைப்பின் மூலம் மரணம் வரைக்கும் சந்தோஷமாக மனிதன் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா இந்த திருமணத்தின் மூலம் ஏற்படுத்துகிறான். இருந்தாலும் கூட திருமணம் ஆகி சில காலங்களில், ஓரிரு வருடங்களில் விவாகரத்தின் பக்கம் நின்று விடுவதை நாங்கள் பார்க்கிறோம். பெரும்பாலும் விவாகரத்துக்கான காரணங்கள் பல வகையாக இருந்தாலும் மார்க்கம் சரியான முறையில் புரியப்படாத காரணம்தான் மிக முக்கியமானது என்பதை நம்மால் புரிய முடிகிறது. மார்க்கம் சில வழிகாட்டுதல்களை சொல்லுகிறது. திருமணம் முடிப்பதற்கு முன்னர் ஒரு பெண்ணை எவ்வாறு தெரிவு செய்ய வேண்டும், ஒரு பெண் எவ்வாறு தன் கணவனை தெரிவு செய்ய வேண்டும், இருவரையும் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற சில வழிகாட்டுதல்களை எல்லாம் இஸ்லாம் சொல்லுகிறது. இவையெல்லாம் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நிரந்தரத்தையும் அதை ஏற்படுத்தும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். எனவே இந்த வழிமுறைகளை தவறிய காரணத்தினால், இவற்றை நாம் படித்து விளங்காத காரணத்தினால், நம்முடைய மனம் போன போக்கிலே இந்த உலக நடைமுறையிலே நாம் வாழ நினைப்பதன் காரணமாக நம்மில் பல பிரிவுகள் ஏற்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். சில விட்டு கொடுக்காத தன்மைகள், அதே போன்று ஒரு கணவன் மனைவியை எவ்வாறு சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறதோ அந்த முறையில் சந்தோஷப்படுத்தாத காரணம், அல்லது ஒரு பெண் தன் கணவனுக்கு எவ்வாறு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறதோ அந்த கட்டுப்பாடு இன்மை காரணமாகவும் பலருடைய வாழ்க்கையில் பிரிவு ஏற்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். உலகத்திலே இன்று நாம் பார்க்கின்ற பொழுது டிக்டாக், ஃபேஸ்புக் போன்றவைகளில் பெண்கள் தங்களுடைய அழகையும் தங்களுடைய திறமைகளையும் காட்ட முற்படுகின்ற காரணத்தினால் பல பிரிவுகள் ஏற்படுகின்றன. அதே போன்று பல கணவர்கள் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய அதாவது மனைவிக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை மீறி தன்னுடைய வாழ்க்கையை போனிலே கழிப்பதினால், தன்னுடைய பெரும்பாலான பகுதியை நேரத்தை போன்களிலே கழிக்கின்ற காரணத்தினால் கணவன் மீது வெறுப்பு கொண்ட மனைவி கணவனை விவாகரத்தில் கொண்டு நிறுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி பல காரணங்கள் உலகத்திலே விவாகரத்துக்காக பல காரணங்களை நாங்கள் பார்க்கலாம். என்றாலும் குறிப்பாக மார்க்கம் சில வழிகாட்டுதல்களை சொல்லுகிறது. அந்த வழிகாட்டுதல்களை நாம் படித்து விளங்கி அந்த முறை பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக மரணம் வரைக்கும் நாம் அதாவது கையேற்ற பெண்ணுடன் நம்மால் வாழ முடியும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரத்துர் ரூம் 21வது வசனத்திலே திருமணத்தை பற்றி சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறான், வமின் ஆயாத்திஹி அன் ஹலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா. அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளில் உள்ளதுதான் உங்களில் இருந்தே உங்களுடைய மனைவி அவன் படைத்தான். லிதஸ்குனு இலைஹா, அவள் மூலம் நீங்கள் மன ஆறுதல் அடைவதற்காக என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப மனைவியை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து அவரிலே இருந்துதான் மனைவியை படைத்தான். அதைத்தான் அல்லாஹ் இங்கு சொல்லுகிறான், உங்களில் இருந்தே உங்கள் மனைவியை அவன் படைத்தான், அவளை திருமணத்தின் மூலம் நீங்கள் மன ஆறுதல் அடைவதற்காக என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வஜஅல பைனக்கும் மவத்தன் வரஹமா, மேலும் திருமணம் என்ற அந்த உறவின் மூலமாக அன்பையும் கருணையையும் உங்கள் இருவருக்கும் மத்தியிலே அவன் ஆக்கினான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்றால், திருமணத்தினால் தன் மனைவியை கொண்டு மன ஆறுதல் அடைய வேண்டும். கணவன் மூலம் ஒரு மனைவி தன்னுடைய மன ஆறுதலை பெற வேண்டும். அதே போன்று கணவன் மனைவி ஆகிய இருவருக்கும் மத்தியில் திருமணத்தின் மூலம் அல்லாஹ் அன்பையும் இரக்கத்தையும் ஏற்படுத்தினான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப திருமணம் என்பது, மனைவி கணவன் என்பது அன்பாக வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை, மன ஆறுதல் பெற வேண்டிய ஒரு வாழ்க்கை என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் சொல்லுகிறான். அதே போன்று சூரத்துல் பக்கராவின் 187ஆம் இலக்கத்தில் சொல்லும் பொழுது ஹுன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்ன என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அழகான ஒரு உவமையை அல்லாஹு தஆலா திருமண வாழ்க்கைக்கு சொல்லி காண்பிக்கிறான்.
ஒரு கணவன் மனைவி ஒன்று சேருவதன் மூலமாக திருமண ஒப்பந்தத்தை செய்து மனைவியாக்கிக் கொள்வதன் மூலம் என்ன நடக்கிறது என்றால் அல்லாஹ் சொல்லுகிறான், அழகான ஒரு உவமையை அல்லாஹ் அங்கே கூறி காட்டுகிறான். அந்த பெண்கள் உங்களுக்கு ஆடையாக இருக்கிறார்கள், நீங்கள் உங்கள் மனைவிக்கு ஆடையாக இருக்கிறீர்கள் என்றெல்லாம் அல் குர்ஆன் சொல்லுகிறான். ஒரு கணவன் மனைவிக்கு ஆடை போன்றிருக்க வேண்டும், ஒரு மனைவி கணவனுக்கு ஆடையை போன்றிருக்க வேண்டும் என்றெல்லாம் அழகான உவமானத்தை இங்கே சொல்லி காண்பிக்கலாம். ஆடை என்பது நம்மை அலங்கரிக்க கூடியது, நம்முடைய உடலிலே இருக்கும் குறைபாடுகளை மற்றவர்கள் கண்டுவிடாமல் மறைக்கக்கூடிய ஒன்றுதான் ஆடை. நம்முடைய அழகில் பாதி ஆடை என்று நாம் சொல்லுவோம், ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்லுவார்கள். அழகுபடுத்துவது ஆடை. எனவே திருமண வாழ்க்கைக்கு பின்னால் கணவனிடத்தில் சில குறைபாடுகள் இருக்கலாம், அந்த குறைபாட்டை மனைவிகள் மறைத்து வாழ வேண்டும். அவருடைய குறைகளை மற்றவர்களிடத்தில் சொல்லாமல் அதை மறைத்து தன் கணவனை அழகுபடுத்தி தன்னுடைய விருப்பத்துக்குரியவனாக அவள் வாழ வேண்டும். அதே போன்ற ஒரு கணவன் மனைவியின் குறைகளை மறைக்க வேண்டும். மனைவியிடம் காணப்படுகின்ற விரும்பாத குணங்களை கண்டால் அவளை வெளியிலே சொல்லுவது, அவளுடைய பெற்றோர்களிடத்தில் அதை சொல்லுவது, தம்முடைய உறவுக்காரர்களிடத்திலே அவளை பற்றி சொல்லுவது போன்ற விடயங்களில் ஈடுபடாமல் அவளுடைய இருக்கின்ற சில குறைபாடுகளை கண்டால் அதை நாம் மறைக்க வேண்டும். ஒரு ஆடையை போன்று வாழ வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆடை என்பது எப்பொழுதும் உடலிலே இருக்கும். ஆடையில் அழுக்குகள் பட்டுவிட்டால், ஏதாவது அழுக்குகள் ஆடையில் பட்டுவிட்டால் அந்த ஆடையை நாம் நம்மை அழகுபடுத்துவதற்காக பல பெருமதியான பணத்தை கொடுத்து வாங்கிய ஒரு ஆடையை அழுக்குப்பட்டு விட்டது என்பதற்காக நாம் கலட்டி வீசுவது கிடையாது. அந்த ஆடையை மீள கழுவி தூய்மைப்படுத்தி மீண்டும் அணிந்து கொள்வதை போன்று தம் மனைவியிடத்திலே அல்லது கணவனிடத்திலே அவர்கள் ஆடையாக இருக்க வேண்டும் என்றால் விருப்பமில்லாத குணங்கள், ஏதாவது குறைபாடுகளை காணுகின்ற பொழுது முறையாக அவர்களுக்கு சொல்லி அதை எடுத்து காட்டி அதை திருத்தி அன்பாக மீண்டும் வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஒரு வசனத்தின் மூலம் அல்லாஹ் தஆலா பல யதார்த்தங்களை உள்ளடக்கி இந்த உதாரணத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். அன்பு தோழர்களே, சஹீஹ் புகாரியிலே 3331 இலக்கத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன செய்தி பதிவாக இருக்கிறது. சுருக்கமான முறையிலே சில குர்ஆனுடைய வசனங்களையும் நபிமொழிகளையும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இவற்றை எடுத்து நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்தனையை தூண்டும் முகமாக சில செய்திகளை நான் சொல்லுகிறேன். விரிவாக ஒவ்வொன்றையும் விளங்கப்படுத்துவதற்கு நேரம் போதாது. அதனால் சுருக்கமான முறையிலே குர்ஆனுடைய வசனங்களையும் சில நபிமொழிகளையும் உங்களுக்கு தொட்டு காட்டுகிறேன். அவற்றை வைத்து நீங்கள் சிந்தித்து செயலாற்ற வேண்டும் என்பதற்காகவே. அன்பு தோழர்களே, ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுகிறார்கள்? அப்ப அல்லாஹ்வுடைய வசனத்தில் அல்லாஹ் ஆடையை போன்று இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு ஆடை, மனைவி கணவனுக்கு ஆடையாக இருக்க வேண்டும். குறைகளை மறைக்க வேண்டும். அதே போன்று அழுக்குகள் படிந்தால் கழுவி தூய்மைப்படுத்தி மீண்டும் அணிந்து கொள்வதை போன்று மனைவியிலே விருப்பமில்லாத குறைகளை காணும் பொழுது அன்பாக சொல்லி அவளை திருத்த வேண்டும். கணவனிடத்தில் வெறுப்பான குணத்தை மனைவி காணும் பொழுது அவன் அன்பாக இருக்கும் நேரத்தில் அவனுக்கு முறையாக எடுத்து சொல்லி திருத்தி அவனை மீண்டும் தன் கணவனாக அன்போடு அரவணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் அழகாக சொல்லுகிறான். அன்பு தோழர்களே, பெண்கள் என்பவர்கள் சற்று நம்மை விட ஒரு படித்தரம் குறைந்தவர்களாகவே இருப்பார்கள், புத்தி கூர்மையற்றவர்களாகவே இருப்பார்கள், சிறுபிள்ளைத்தனமாகவே நடந்து கொள்வார்கள் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. எனவே பெண்கள் எப்பொழுதும் ஒரே நிலையில் இருக்க மாட்டார்கள், சற்று வித்தியாசமாக இருப்பார்கள். எனவே அதை நாம் திருத்தி அன்பாக சொல்லி ஆடையை தூய்மைப்படுத்துவதை போன்று நாம் அவர்களோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்தௌசு பின் நிசா, பெண்கள் விடயத்தில் நல்லுபதேசத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், பெண்களுடைய விடயத்தில் நல்லுபதேசத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார். பெண்கள் குறைபாடு செய்யும் பொழுது, பெண்கள் புத்தியின்மையாக நடந்து கொள்ளும் பொழுது, சில தவறுகளை செய்யும் பொழுது அவர்களை அடித்து நொறுக்கி அல்லது அவர்களை தலாக்குடைய இடத்திலே கொண்டு வந்து வைக்காமல் அவர்களுக்கு நல்லுபதேசம் செய்ய வேண்டும். மார்க்கம் சில உபதேசங்களை சொல்லி தருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனைவியோடு கணவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கணவனுடன் மனைவி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று
அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய சஹாபாக்களுக்கு மத்தியிலே அந்த மனித வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு அழகான தீர்வுகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அப்படியான ரசூலுல்லாவின் உபதேசங்களை, அல் குர்ஆனில் அல்லாஹ் காண்பித்த நல்லுபதேசங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெண்கள் விடயத்தில் நீங்கள் நல்லுபதேசங்களை எடுத்து நடங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். ஃபைனல் மர்அத, ஒரு பெண் இருக்கிறாளே, ஹுலிகத் மின் திலா, வளைந்த விலா எலும்பில் இருந்து அவள் படைக்கப்பட்டவள். பெண் என்பவள் விலா எலும்பில் இருந்து படைக்கப்பட்டவள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். இன்ன அஅவஜ ஷைஇன் ஃபி திலாஇ அஅலாஹு, விலா எலும்பிலேயே மிகவும் வளைந்த பகுதி அதனுடைய மேற்புறம் தான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு ஃபைன் ஸஹப்த துகீமுஹு கஸர்தஹு, அந்த விலா எலும்பை ஒரே அடியாக நீ நிமித்துவதற்கு முற்பட்டால் அந்த எலும்பை நீ உடைத்து விடுவாய். அந்த எலும்பு வளைந்திருக்கும், ஒரே அடியாக அதை நிமிர்த்த வேண்டும் என்று நீ முற்பட்டால் அந்த எலும்பை நீ உடைத்து விடுவாய். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? பெண்களிடத்தில் வளைந்த குணம் இருக்கும், பெண்களிடத்திலே சிறுபிள்ளைத்தனமான போக்கு இருக்கும். அது உனக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக ஒரே அடியாக அவளை நிமிர்த்துவதற்காக நீ முற்பட்டால் அந்த அந்த விலா எலும்பை நீ உடைத்து விடுவதை போன்று உன் வாழ்க்கையை நீ முறித்து விடுவாய். பெண்களை ஒரே அடியாக நிமிர்த்த முற்பட்டால், அவர்கள் செய்கின்ற அந்த விடயங்களை பார்த்து ஒரே அடியாக இவளை மாற்ற வேண்டும் என்று நீங்கள் முற்பட்டால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முறித்து விடுவீர்கள். மேலும் சொன்னார்கள், வைன் தரக்தகுலம் யஸல் அவஜ், நீ அதை விட்டு விட்டாலும் அது நிமிராமலே இருந்துவிடும். அந்த விலா எலும்பை நீ படிப்படியாக நிமிர்த்தாமல் ஒரே அடியாக நீ விட்டு விட்டாலும் அப்படியே வளைந்தது போன்றே இருந்துவிடும். பெண்களும் அப்படித்தான், வளைந்த புத்தி உள்ளவர்கள். ஒரே அடியாக நிமிர்த்தினால் அந்த விலா எலும்பு வளைந்த எலும்பு உடைந்து விடுவதை போன்று உன் வாழ்க்கை முறிந்துவிடும். அந்த பெண்ணை நீ திருத்தாமல் விட்டு விட்டாலும் அந்த வளைந்த குணத்தோடே அவள் இருந்து கொண்டிருப்பாள். அப்ப என்ன செய்ய வேண்டும்? பெண்களை அன்பாக திருத்த வேண்டும், நல்ல முறையில் உபதேசங்களை செய்து திருத்த வேண்டும். எந்த நேரத்தில் அவளுக்கு அன்பாக சொன்னால் அவள் வார்த்தைகளை கேட்பாளோ அந்த முறையில் அவளுக்கு சொல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் இங்கே இந்த ஹதீஸில் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். ஃபஸ்தௌசு பின்னிசா, பெண்களுக்கு, பெண்கள் விடயத்தில் நீங்கள் நல்ல உபதேசங்களை எடுத்து நடங்கள், பெண்களுக்கு நல்ல உபதேசங்களை செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அன்பு தோழர்களே, சூரத்து நிசா 34, 35 வசனங்களில் அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான், அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கும் பொறுப்புடையவர்கள். பெண்களை நிர்வகிக்கும் பொறுப்புடையவர்கள் ஆண்கள். அவளுக்கு ஒழுக்கம் சொல்லிக் கொடுப்பது, மார்க்கம் போதிப்பது, ஆடை எடுத்து கொடுப்பது, உணவு கொடுப்பது, தலைமைத்துவ குடும்ப தலைமைத்துவத்தை சுமந்து கொள்வது போன்றவைகள் எல்லாம் ஆண்களுக்கே உரியது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பெண்களை நிர்வகிக்கின்ற பராமரிக்கின்ற பொறுப்பு ஆண்களுக்குரியது. எனவே அந்த பெண்களுக்கு மார்க்க ஒழுக்கங்களை நாம் கற்பிப்பது நம்முடைய கடமை. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், பிமா ஃபத்தலல்லாஹு பஅலஹும் அலா பஅல், சிலரை விட அல்லாஹ் சிலரை மேன்மைப்படுத்தி இருக்கிறான். பெண்களை விட ஆண்களை அல்லாஹ் மேன்மைப்படுத்தி இருக்கிறான். வமிபா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், தங்களுடைய சொத்திலே இருந்து மனைவிக்கு செலவு செய்வதன் மூலமும் அல்லாஹ் ஆண்களுக்கு தான் பெண்களை நிர்வகிக்கின்ற பொறுப்பை கொடுத்திருக்கிறான் என்று சொல்லுகிறார் அல்லாஹ்வுடைய தூதர். சொன்னார்கள், மேலும் எந்த சமூகம் தன்னுடைய தலைமைத்துவ பொறுப்பை பெண்களிடத்தில் ஒப்படைப்பார்களோ அந்த சமூகம் உருப்பட மாட்டாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஒருபோதும் அந்த சமூகம் வெற்றி பெறாது. பெண்களிடத்தில் தலைமைத்துவத்தை ஒப்படைத்த சமூகம் ஒருபோதும் வெற்றி பெறாது. எனவே பெண்களை நிர்வகிக்கும் பொறுப்பு ஆண்களுக்குரியது. ஏனென்றால் அவர்களுக்குரிய செலவீனத்தை ஆண்கள் செய்கிறார்கள். மகரோ ஏனைய பொருளாதார விடயங்களிலோ ஆண்களே பொறுப்புடையவர்களாக இருக்கிறார்கள். அதுபோன்று பெண்களை விட ஆண்களை அல்லாஹ் ஒருபடி உயர்வாக்கி வைத்திருப்பதனாலும் பெண்களை நிர்வகிப்பது ஆண்களின் பொறுப்பு என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், சாலிஹான பெண்கள், நன்னடத்தை உள்ள பெண்கள் யார் என்றால் காணிதாத்துன், கணவனுக்கு கட்டுப்படுவார்கள். நன்னடத்தை உள்ள பெண், நல்ல மார்க்கப்பட்டுள்ள பெண் கணவனுக்கு கட்டுப்படுவாள். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார், அல்லாஹ் சொல்லுகிறார். அன்பு தோழர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதே செய்திகளை பல இடங்களில் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள்.
ஒரு சாலிகான மனைவி என்பவள் யார் என்றால், நீ அவளை பார்த்தால் அவள் உன்னை சந்தோஷப்படுத்துவாள். வைதா அமர்த்தகா அதாத்க, அவளுக்கு ஏதாவது நீ கட்டுப்பாடிட்டால் அவள் உனக்கு கட்டுப்படுவாள், வழிபடுவாள். இதுதான் சாலிகான மனைவியின் பண்பு என்றார்கள். மேலும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உலகத்திலே ஒரு பெண் 4 விடயங்களுக்காக திருமணம் முடித்து கொடுக்கப்படுகிறாள். அவளுடைய அழகுக்காக, அவளுடைய பணத்துக்காக, அவளுடைய குடும்ப உறவுக்காக, என்ற மார்க்கத்துக்காக என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு, ஃபல்ஃபர் பிதாத்தித்தீன், மார்க்க பற்றுள்ள ஒரு பெண்ணை நீ தெரிவு செய்து கொள், நீ வெற்றி பெறுவாய் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எனவே பெண் தெரிவு செய்யும் பொழுது இஸ்லாம் மார்க்கப்பற்றுள்ளவளை தெரிவு செய் என்று சொல்லுகிறது. அப்படியான பெண்களைத்தான் உங்களால் நிர்வகிக்க முடியும். அவர்கள் தான் உங்களை கட்டுப்படுவார்கள். அப்படியான பெண்கள் தான் உங்களை சந்தோஷப்படுத்தி வைப்பார்கள் என்று நபிகளார் சொல்லுகிறார்கள். அப்ப அல்லாஹ் இங்கே என்ன சொல்லுகிறான் என்றால், ஃபஸ்ஸாலிஹாத்து கானிதாத்துன், சாலிகான நன்னடத்தை உள்ள பெண்கள் என்பவர்கள் யார் என்றால், கானிதாத்துன், கணவன்மார்களுக்கு கட்டுப்படுவார்கள். கணவனுடைய விருப்பத்துக்கு, மார்க்கத்துக்கு முரணில்லாத அவர்களுடைய கட்டுப்பாடுகளுக்கு அந்த பெண் கட்டுப்படுவாள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார். அல்லாஹ் சொல்லுகிறான். மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான், ஹாஃபிலாத்துல் லில் கைபி பிமா ஹஃபிலல்லாஹ், அல்லாஹ் எதனை பாதுகாத்தானோ அதை கொண்டு தங்களுடைய கணவன் இல்லாத பொழுது அந்த மனைவியர் கணவனுடைய சொத்துகளையும் தன்னுடைய கற்பையும் பாதுகாத்துக் கொள்வாள். ஒரு சாலிகான மனைவி யாரு தெரியுமா? கணவன் இல்லாத பொழுது, தனிமையில் இருக்கும் பொழுது அவள் தன்னையும் பாதுகாத்துக் கொள்வாள், தன் கணவனுடைய சொத்துகளையும் பிள்ளைகளையும் அவள் பாதுகாத்துக் கொள்வாள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் இப்படித்தான் வாழ வேண்டும், பெண்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும். சில போது வளைந்த பண்புடையவர்களாக அவர்கள் இருந்தாலும் அன்பாக சொல்ல வேண்டும். ஒரே அடியாக அவர்களை திருத்துவதற்கு முற்பட்டு வாழ்க்கையை முறித்துக் கொள்ள வேண்டாம், உபதேசங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று அழகாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அன்பு தோழர்களே, வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் ஒவ்வொருவருக்கும் ஏற்படும். நாம் வளர்ந்த பிறந்த குடும்பம் வேறு, நம்முடைய பெற்றோர்கள் வேறு, நாம் வளர்ந்த சூழல் வேறு, நம்முடைய மனைவி பிறந்த பெற்றோர்கள் வேறு, அவள் வளர்ந்த சூழல் வேறு. சில வித்தியாசங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் விட்டு கொடுப்போடு, சகிப்புத்தன்மையோடு குறைகளை காணுகின்ற பொழுது நாம் தலாக்கு சொல்லுகின்ற அளவுக்கு சின்ன பிரச்சனைகளை ஊதி பெரிதாக்கி, அவளுடைய குடும்பத்தோடு விளையாடி, அவளுடைய உறவுக்காரர்களை ஏசி திட்டி தீர்த்து, பெற்றோர்களை இழுத்து பேசி அவளுக்கு வெறுப்பூட்டாமல் அவளுக்கு அன்பு காட்ட வேண்டும், கருணையோடு நடந்து கொள்ள வேண்டும், இரக்கமாக அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். குறைகளை காணும் பொழுது, திருத்தப்பட வேண்டிய பண்புகளை அவரிடத்தில் காணும் பொழுது அன்பாக உபதேசம் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் தொடரிலே சொல்லுகின்றான், 4 முறைகளை கையாளுமாறு அல்லாஹ் சொல்லுகிறான். பெண்கள் கணவர்களுக்கு கட்டுப்படவில்லை என்றால், கணவர்களுக்கு முரண்பட்டு நடக்கிறார்கள் என்றால், அல்லது அந்த பெண்கள் வழி தவறி விடுவார்கள், தனக்கு கட்டுப்படாமல் போய்விடுவார்கள் என்று நீங்கள் பயந்தால், அல்லாஹ் 4 வழிகளை சொல்லித் தருகிறான். ஒரே அடியாக தலாக்கிலே நிற்காமல், கோடு என்றும் பள்ளிவாயல் என்றும் அலைந்து தெரியாமல் அந்த மனைவருக்கு என்ன முறையில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் அழகாக சொல்லி தருகிறான். எப்படி சொல்லுகிறான்? வல்லாத்தி தகாஃபூன நுஷூஸஹுன்ன, பெண்கள் தங்களுக்கு கட்டுப்பட மாட்டார்கள் என்று அந்த பெண்கள் விடயத்தில் நீங்கள் பயந்தால், ஃபஇலூஹுன்ன, அவர்களுக்கு நல்லுபதேசம் செய்யுங்கள். பெண்கள் கட்டுப்பட மாட்டார்கள், நம்முடைய கட்டுப்பாடுகளை மீறி நடப்பார்கள் என்று உங்களுடைய மனைவியர்கள் விடயத்திலே நீங்கள் பயந்தால் அவர்களை தலாக்கு விடக்கூடாது. முதலில் என்ன செய்ய வேண்டும்? படிப்படியாக இஸ்லாம் அழகாக அல்லாஹ் சொல்லி தருகிறான். முதல் கட்டம் என்ன செய்ய வேண்டும்? மனைவி தவறுகிறாள், இப்பொழுது நீ உன்னுடைய பிறந்த வீட்டுக்கு போய்விடு, அல்லது கோடுகளுக்கு சென்று அவளை வழக்கு வைத்து அவளுடைய மானத்தை வாங்குவதை விட, அன்பு தோழர்களே, என்ன செய்ய வேண்டும் என்றால் 4 விடயங்களை கையாளுமாறு இஸ்லாம் சொல்லித் தருகிறது. முதலாவது என்ன செய்ய வேண்டும்? ஃபஇலூஹுன்ன, அவர்களுக்கு நல்லுபதேசம் செய்யுங்கள். ஒரு அதிகாரியை போன்று அவர்களை அடித்து துன்புரித்து அவர்களை வேதனைப்படுத்தி உபதேசம் செய்கிறேன் என்ற பேரிலே உன்னுடைய தாய் நல்லவளா, உன்னை நல்ல முறையில் வளர்த்திருக்கிறார்களா,
உன்னுடைய பெற்றோர்கள் நல்லவர்களா, உன்னுடைய நாடா தம்பிமார் நல்லவர்களா என்று அவளை வசைபாடுவது போன்று, அவளை இழிவுபடுத்துவதை போன்று உபதேசம் செய்யக்கூடாது. நல்லுபதேசம் செய்யுங்கள், அன்பாக பரிவாக திருத்தும் நோக்குடனே நல்ல முறையில் அல்லாஹ்வுடைய தண்டனைகளை எடுத்து சொல்லி, இப்படி நடந்தால் நம்முடைய குடும்பம் பாதிக்கும், நம்முடைய பிள்ளைகள் பாதிப்பார்கள், நாம் சண்டையிட்டால் நம்மிடத்தில் இந்த முரண்பட்ட வாழ்க்கை இருந்தால் அதை பார்த்து கொண்டிருக்க நம்முடைய குழந்தைகள் பாதிக்கப்படும். ஒருவேளை நாம் பிரிவுக்கு போய்விட்டால் குழந்தைகள் அனாதைகளாக அலைந்து திரிவார்கள், மற்றவர்களால் நம்முடைய குழந்தைகள் ஏளனம் செய்யப்படுவார்கள், சமூகத்தில் அவர்கள் இழிவுபடுத்தப்படுவார்கள். பெற்றோரை இழந்த கவலையிலே நம் குழந்தைகள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், குடும்பமே சின்ன பின்னமாகிவிடும் என்று அந்த பிரிவினால் ஏற்படுகின்ற பாதகங்களை, சேருவதனால் ஏற்படுகின்ற சாதகங்களை அந்த மனைவிக்கு எடுத்து சொல்லி அன்பாக திருத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதற்கும் அவர் கட்டுப்படவில்லை. உபதேசம் செய்கிறோம், அன்பாக சொல்லி பார்த்தோம், அவள் திருந்தவில்லை என்றால் அடுத்த கட்டமாக இஸ்லாம் இரண்டாம் கட்டமாக ஒரு செய்தி சொல்லுகிறது, வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மலாஜி, படுக்கையில் சற்றே அவளை ஒதுக்கி வையுங்கள், அவளை விட்டு ஒதுங்கி தூங்கிக் கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. மனைவியை விட்டு ஒதுங்கி தூங்குவதென்றால் தன் சொந்த அந்த வீட்டை விட்டு விட்டு வேறு வீட்டில் தூங்குவது கிடையாது, அல்லது அவளை வீட்டிலே தனிமையில் விட்டுவிட்டு நம்முடைய காரியாலயங்களில் போய் நாம் தூங்குவது கிடையாது. வீட்டிலே தான் தூங்க வேண்டும், அவளோடு உறவு கொள்ளக்கூடாது, சேர்ந்து தூங்கக்கூடாது. படுக்கையில் சற்று அவளை ஓரமாக்கி வையுங்கள், அதன் மூலம் அவள் திருந்து விடுவாள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இரண்டாம் கட்டம் இது. அப்படி செய்தும் அவள் திருந்தவில்லையா, அவளிடத்தில் எந்த மாற்றமும் காணவில்லையா, வத்ரிபூஹுன்ன, காயம் ஏற்படாத விதத்தில் அவளை அடித்து பயமுறுத்துங்கள், அவளுக்கு அடியுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அடிப்பது என்றால் அவளை கம்பெடுத்து கண்டதுண்டமாக அடிப்பது கிடையாது, அவளை விரட்டுவது கிடையாது. திருத்தும் நோக்கிலே நம் குழந்தைகளுக்கு எப்படி அன்பாக ஒரு பிரம்பை எடுத்து நாம் பயமுறுத்துகிறோமோ அது போன்று அவளை திருத்தும் நோக்கிலே மெதுவாக அடியுங்கள், காயம் ஏற்படாமல் அவளுக்கு அடியுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அடிப்பார் என்று காணுகின்ற பொழுது பின்னர் திருந்திக் கொள்வதற்கான வழி இருக்கும் என்ற அடிப்படையில் இஸ்லாம் மூன்றாம் கட்டமாக நீங்கள் அவளை அடித்து பாருங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அன்பு தோழர்களே, ஃபைன் அத்தஅனகும் ஃபலா தப்தகு அலைஹின்ன சபீலா, இந்த மூன்று விடயங்களை செய்யும் பொழுது ஏதாவது ஒன்றுக்கு அவள் திருந்தி விட்டால் வேறு வழிகளை அவள் பக்கம் தேடாதீர்கள், வேறு முறைகளில் அவளை அடித்து துன்புறுத்த நீங்கள் முனையாதீர்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அவளை நல்லுபதேசம் செய்கிறீர்கள், திருந்திக் கொள்கிறாள் என்றால் வேறு வழிகளை நீங்கள் செய்ய வேண்டாம். அல்லது படுக்கையில் ஒதுக்கி வைக்கிறீர்கள், பின்னர் திருந்தி விட்டாள் என்றால் அடுத்த கட்டம் எதுவுமே அவளுக்கு செய்ய வேண்டாம். அல்லது மூன்றாம் கட்டமாக அவளை நீங்கள் அடிக்கிறீர்கள், அப்பொழுது அவள் திருந்திக் கொண்டால் ஃபலா தப்தகு, அதற்கு மேலால் எந்த ஒரு வழியையும் நீங்கள் தேடாதீர்கள், அநியாயம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லாஹ கான அலியன் கபீரா, நிச்சயமாக அல்லாஹ் உயர்ந்தவனாகவும் மிகப்பெரியவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப கணவன் மனைவி விடயத்திலே பிணக்குகள், சச்சரவுகள், முரண்பாடுகள் ஏற்படும் பொழுது இந்த மூன்று வழிகளையும் நீங்கள் கையாள வேண்டும். மூன்று வழிகளை கையாண்டும் அந்த மனைவி இடத்திலே மாற்றம் காணவில்லை, எந்த திருத்தமும் இல்லை, அவள் முரண்பட்டு கொண்டே இருக்கிறாள், கட்டுப்படாமலே நடந்து கொண்டிருக்கிறாள், ஒழுக்க ஈனமாக நடக்கிறாள் என்று கண்டால் நான்காம் கட்டமாக இஸ்லாம் இன்னொரு வழியை சொல்லி தருகிறது. இறுதியாக இஸ்லாம் இந்த வழியை செய்யுங்கள் என்று சொல்லுகிறது. என்ன வழி தெரியுமா? வைன் ஹிஃப்தும் ஷிகாக பைனிஹிமா, அந்த இருவருக்கு மத்தியில் பிளவு ஏற்பட்டு விடும் என்று பயந்தால் ஃபபஅஸு ஹக்கமன் மின் அஹ்லிஹி, கணவனின் புறத்தில் இருந்து அதாவது ஒரு தீர்ப்பாளியை அவரையும், ஹக்கமன் மின் அஹ்லிஹா, ஒரு பெண்ணுடைய பகுதியிலே இருந்து ஒரு நடுவரையும் தெரிவு செய்யுங்கள். கணவன் புறத்தில் இருந்து ஒரு நடுவர், கணவனுடைய குடும்பத்திலே இருந்து ஒரு நடுவர், மனைவியின் குடும்பத்திலே இருந்து ஒரு நடுவர், இருவரையும் கொண்டு போய் அவர்களுக்கு மத்தியிலே இணக்கப்பாட்டை ஏற்படுத்துவதற்கான வழியை செய்யுமாறு இஸ்லாம் சொல்லுகிறது. அந்த இருவரும், கணவனின் புறத்தில் இருந்து வந்த நடுவரும் மனைவியின் பகுதியில் இருந்து வந்த நடுவரும் இருவரையும் சமாதானப்படுத்தி ஒற்றுமைப்படுத்த விரும்பினால் அல்லாவும்
அவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை ஏற்படுத்துவான் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை சொல்லிவிட்டு இன்னல்லாஹ கான அலீமன் ஹபீரா, நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் நன்கறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எல்லாரையும் படைத்த அல்லாஹ் நமக்கு காட்டும் வழிகாட்டல் இது. 3 கட்டங்களை தாண்டி இறுதி கட்டமாக 2 குடும்பத்தில் இருந்தும் நடுவர்களை எடுத்து ஒற்றுமைப்படுத்தி பார்க்க வேண்டும். அன்பு தோழர்களே, இந்த இடத்திலே சிலர் பெண் தரப்பிலே இருந்து வந்தவர்கள் இவன் வேண்டாம், இவன் தேவையில்லை, என் மகளுக்கு இன்னொரு கணவனை மணந்து கொடுப்பேன் என்று பேசக்கூடாது. அவர்களை பிரிக்கின்ற வார்த்தைகளை பேசக்கூடாது. அந்த இடத்திலே ஒற்றுமைப்படுத்துவதற்காக 2 குடும்பமும் ஒன்றிணைய வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை சொல்லுகிறான். சுனன் அபீ தாவூதிலே 2175 விளக்கத்தில் பதிவான செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஸ மின்னா மன் ஹப்பப இம்ரஅத்தன் அலா ஸௌஜிஹா, யார் ஒருவன் தன் கணவனுக்கு எதிராக மோசடி செய்வதற்காக ஒரு பெண்ணை கணவனிடம் சொல்லுவானோ அவன் என்னை சேர்ந்தவன் கிடையாது என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார். ஒற்றுமைப்படுத்துவதை தவிர மனைவியை கணவனிடத்தில் காட்டிக் கொடுத்து அங்கே அந்த திருமணத்திலே ஏதாவது ஃபசாதுகளை உண்டு பண்ணி அதை பிரித்து விடுவதற்காக யாராவது ஒருவன் மனைவியை பற்றி கணவனிடத்தில் பேசினால் அவன் என் சமூகத்தை சேர்ந்தவன் கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கிறார்கள். எனவே குடும்பத்தார்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். பிரிப்பதற்காக முயற்சி செய்யக்கூடாது. என்ன குறை இருந்தாலும் நல்லதை போன்று காட்டி நாளை திருந்து விடுவார்கள். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள், அல்லாஹ் அவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்துவான் என்று புத்திமதிகளை சொல்லி அவர்களை சேர்த்து வைக்க வேண்டும் குடும்பத்தார் என்பதை நபிகளாருடைய இந்த பொடிமொழி நமக்கு சொல்லி காட்டுகிறது. அன்பு தோழர்களே, என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வை நாம் பயந்து கொள்ள வேண்டும். அந்த பிரிவினை என்பது மிகவும் மோசமானது. குடும்பத்தில் பிரிவு வந்துவிட்டால் அவர்களுடைய மறைக்கப்பட வேண்டிய மானங்கள் கூட கிளறப்பட்டு வெளியிலே கொண்டு வரப்படும். அந்த குடும்பத்திலே சிதைவு ஏற்படும். பிள்ளைகள் அனாதையாக்கப்படுவார்கள். விவாகரத்து பண்ணிய ஒரு கணவன் இன்னொரு மனைவியோடு சந்தோஷமாக வாழ முடியும். விவாகரத்தை பெற்ற ஒரு பெண் இன்னொரு கணவனை மணந்து சந்தோஷமாக வாழ முடியும். ஆனால் நடுவிலே குழந்தைகள் தந்தையும் இல்லாமல் தாயும் இல்லாமல் யாருடைய அரவணைப்பை பெறுவது என்று அந்த குழந்தைகள் அனாதைகளாக வாழுகின்ற ஒரு காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே அன்பு தோழர்களே, பிரிவுகள் எல்லோருக்கும் வரும். ஒன்றாக பிறந்த சகோதரர்களுக்குள்ள கூட வேற்றுமை வருகிறது, சண்டைகள் வருகிறது, சச்சரவு வருகிறது. அதற்காக நீ என் சகோதரன் கிடையாது என்று வீசி விடுவது கிடையாது. தாய்க்கும் மகனுக்கும் சண்டை வருகிறது, தந்தைக்கும் மகனுக்கும் பிரச்சனை வருகிறது, முரண்பாடு வருகிறது. எப்போதாவது நீ எனக்கு தந்தை இல்லை, நீ எனக்கு மகன் இல்லை என்று பிரிந்து வாழ்வது கிடையாது. அதுபோன்றுதான் கணவன் மனைவிக்கு மத்தியிலும் அது இருவருக்கும் 2 மனங்கள். எனவே வெவ்வேறுபட்ட சிந்தனைகள் உண்டாகும். எனவே பிரிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, முரண்பாடுகள் இருக்கிறது. அந்த முரண்பாட்டிலே ஒற்றுமை காண்போம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு பெண்ணிடத்திலே நீ வெறுப்பான குணங்களை கண்டால் அவளிடத்தில் விருப்பமான குணங்களும் இருக்கிறது, அதை வைத்து நீ சந்தோஷப்பட்டுக்கொள், சேர்ந்து கொள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஒரு மனைவியை சிந்தித்து பாருங்கள். நம்மை மனமுடித்ததற்காக நம்முடைய ஆடைகளை துவைக்கின்ற கழுவுகின்ற பன்னாத்தியாக அவள் நமக்கு மாறுகிறாள். சுவையான உணவுகளை சமைத்து தருவதற்கான சமையல்காரியாக மாறுகிறாள். நமக்கு என்ன செய்யவில்லை நம்முடைய மனைவி? சிந்தித்து பாருங்கள். அதே போன்று ஒரு மனைவி நினைக்க வேண்டும், நாம் அவரை திருமணம் முடித்ததற்கு பின் யாருக்கோ பிறந்த ஒருவனை திருமணம் முடித்து கணவன் என்ற அந்தஸ்தை அடைந்த பொழுது எனக்காக என்னவெல்லாம் செய்கிறான், உடுப்பிடி தருகிறான், ஆடை தருகிறான், உணவு தருகிறான், நோய் பார்க்கிறான், மருந்து வாங்கி தருகிறான், எனக்காக அவனுடைய நேரங்களை ஒதுக்குகிறான் என்று ஒரு மனைவி சிந்திக்க வேண்டும். எனவே இப்படி ஒவ்வொரு கணவனும் மனைவியும் சிந்தித்தால் அன்பு தோழர்களே சந்தோஷமாக வாழ முடியும். எனவே போன்களிலே வலைத்தளங்களிலே நிறைய நேரங்களை ஒதுக்குவதை விட்டுவிட்டு நம்முடைய மனைவியோடு பேசுவதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும். வேலை நேரங்கள் முடிய மீதமுள்ள நேரத்தில் வீட்டுக்கு வந்தால் மனைவியோடு பேச வேண்டும் என்பதற்காக ஒரு பகுதி நேரத்தை ஒதுக்க வேண்டும். அவள் நம்மோடு பேச வேண்டும் என்று பகல் முழுக்க ஆசையோடு இருந்திருப்பாள். அவளுடைய குறைகளை நம்மிடத்தில் சொல்ல வேண்டும் என்று நம்முடைய வருகையை எதிர்பார்த்திருந்திருப்பாள். எனவே அவளுடைய ஆசையை நாங்கள் அவமானப்படுத்திவிடக் கூடாது. அவளுடைய ஆசைகளுக்கு நாங்கள் இணங்கி அவளுடைய ஆசைகளையும் அவளுடைய உள்ளத்தில் இருக்கும் அந்த
பேச வேண்டிய அந்த பேச்சுகளை, அவள் எதிர்பார்ப்புகளை நாம் நிறைவேற்ற முடியாவிட்டாலும் வேறொரு சந்தர்ப்பத்திலாவது அதை உனக்கு செய்து தருவேன் என்று அன்பான முறையில் அவளுக்கு எடுத்து சொல்லி அந்த இன்பமான வாழ்க்கையை நாங்கள் சுவைப்போமாக இருந்தால் மௌத்து வரைக்கும் அல்லாஹ் சொன்னதை போன்று மன ஆறுதல் அந்த வாழ்க்கையில் கிடைக்கும் என்பதை அன்பு தோழர்களை நாம் உணர்வோம். மார்க்கத்தை நாம் வழங்குவோம். ஒவ்வொரு பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுப்போம். பிரிவை ஏற்படுத்தாமல் அவர்களுக்கு மத்திய இணக்கத்தை ஏற்படுத்தி நல்ல பக்குவத்தை உண்டாக்கி நாம் அனைவரும் முறையான வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. ஃபாக்குலு கௌலி ஹாதா ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ் இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாஇஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மனைவியர்கள் என்பது யார் என்பதை அல்லாஹ் சொல்லும் பொழுது வஅகதுன மின்கும் வீசாக்கன் கலீலா, திருமணத்தின் பொழுது உங்களிடத்தில் பலமான ஒப்பந்தத்தை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், திருமணத்தின் பொழுது ஒரு மனைவியின் அந்த மணமகளின் பாதுகாவலன் அல்லது தந்தை நம்மிடத்திலே என் மகளை உனக்கு இவ்வளவு ரூபாய் மகருக்கு மனம் முடித்து தருகிறேன் என்றால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒரு கணவன் சொல்லுகிறான் என்றால் வாழ்க்கை பூராவும் அவளை சந்தோஷமாக நான் வைத்திருப்பேன், என்னுடைய மரணம் வரைக்கும் அவளை கண்கலங்காமல் சந்தோஷமாக வைத்திருப்பேன் என்று ஒப்பந்தம் செய்து ஈஜாப் கபூல் செய்து அந்த மனைவியை கைப்பிடிக்கிறோம். அதை அல்லாஹ் சொல்லுகிறான், வஅகதுன மின்கும் மீசாக்கன் கலீலா, அந்த பெண்கள் உங்களிடத்தில் பலமான ஒப்பந்தத்தை பெற்றிருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ் சூரத்துல் மாயிதாவில் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே, அவ்ஃபு பில் உக்கூதி, உடன்படிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். திருமணத்தின் பொழுது உங்கள் மனைவிக்கு என்ன ஒப்பந்தம் செய்தீர்களோ அந்த ஒப்பந்தத்தை முறையாக நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்லுகிறான். அன்பு தோழர்களே, மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், ஃபத்தகுல்லாஹ் ஃபின் நிசா, பெண்கள் விடயத்தில் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஃபைன்னக்கும் அகத்துமூஹுன்ன பி அமானில்லாஹ், அல்லாஹ்வின் அமானிதத்தை கொண்டு அவர்களை நீங்கள் கைப்பிடித்தீர்கள். வஸ்தஹலல்தும் ஃபுரூஜஹுன்ன பி கலிமத்தில்லாஹ், அல்லாஹ்வின் வார்த்தையை கொண்டு அந்த பெண்களுடைய மர்மஸ்தானத்தை நீங்கள் அதுவும் அனுமதித்துக் கொண்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான், நபிகளார் சொல்லுகிறார். எனவே அல்லாஹுவை நம்பிக்கையாக அமானிதமாக வைத்து நீங்கள் பெண்ணை கைப்பிடித்தீர்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தையை சொல்லி அந்த பெண்களுடைய மர்மஸ்தானத்தை நீங்கள் அனுமதித்துக் கொண்டீர்கள். எனவே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், பெண்கள் விடயத்திலே செய்த ஒப்பந்தத்தை முறையாக நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்லுகிறான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே அன்பு தோழர்களே, சின்ன சின்ன பிரச்சனைகளை ஊதி பெரிதாக்கி பிரிவு என்ற அந்த நிலையில் நின்றுவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எந்த பெண்ணாவது உரிய காரணமின்றி ஒரு கணவரிடத்திலே தன்னை தலாக்கு விடுமாறு வேண்டினால் சொர்க்கத்தின் வாசனையை கூட அவள் நுகர மாட்டாள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சொர்க்கத்தின் வாசனை ஒரு மனிதன் 40 நாட்கள் நடந்து செல்லும் தூரம் அளவுக்கு அது வீசும். அந்த வாசனையை கூட தக்க காரணமின்றி தலாக்கை தேடிய ஒரு பெண் அனுபவிக்க மாட்டாள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்தார்கள். என் அன்பு தோழர்களே, ஒப்பந்தங்களை நிறைவேற்றுங்கள். பெண்களுக்கு செய்த ஒப்பந்தங்கள் இறுதி வரைக்கும், என்னுடைய மௌத்து வரைக்கும் உன்னை நல்ல முறையில் வைத்திருப்பேன் என்று ஒப்பந்தம் செய்து அவர்களை கையேற்றீர்கள். அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுங்கள். மனைவிமார்கள் சொர்க்கத்தை அனுபவிக்க வேண்டுமானால் காரணம் இல்லாமல் கணவர்களை தலாக்கு விடுமாறு கேட்காதீர்கள். ஒத்துக்கொண்டு வாழ்வதற்கு முயற்சிப்போம். முடியவில்லையா, இஸ்லாம் சொன்ன 4 காரியங்களையும் செய்தும் முடியவில்லை என்று வந்தால் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸாஹா, எந்த ஒரு ஆத்மாவையும் அல்லாஹ் அதன் சக்திக்கு அப்பால் பணிப்பது கிடையாது என்ற அடிப்படையில் 5ஆம் கட்டமாக விவாகரத்து செய்து விடுமாறு இஸ்லாம் சொல்லுகிறது. வாழவே முடியாது என்று வந்துவிட்டால் விவாகரத்து செய்து பிரிந்து சந்தோஷமாக வாழுங்கள், அவளை துன்புறுத்தாதீர்கள், அவளால் நீங்கள் நரக வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. எனவே அன்பு தோழர்களே, நாம் இந்த இஸ்லாமிய வழிகாட்டுதல்களை பின்பற்றி அதிகரித்து வரும் விவாகரத்துகளை எப்படி நிறுத்துவதென்று ஒவ்வொரு பெற்றோரும் சிந்தித்து பிள்ளைகளுக்கு புத்திமதிகளை சொல்லி நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை ஏற்படுத்துவோம். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் என் குடும்பத்துக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் மார்க்கத்தை கற்று முறையாக வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. ஃபஅகூலு கௌலி ஹாதா ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ் இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம்.